ஹலோ. நம்ம விநாயகர் சதுர்த்தி வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல செஞ்ச கலர் கொழுக்கட்டையோட ரெசிபி தாங்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கொழுக்கட்டை 2 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. அத எப்படி செய்யலாம்ன்ற ட்ரிக்ஸ் இந்த வீடியோல நான் குடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து செம்பருத்தி பூவும், சங்கு பூவும் தாங்க பறிச்சு எடுத்திருக்கேன் இந்த கொழுக்கட்டை செய்றதுக்கு. அதுல நேச்சுரல் கலர்ஸ் மட்டும் இல்லாம ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை செய்றதுக்கு 2 தனி பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் பூவோட இதழ பிச்சு அத ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெர் 100 எம்எல்க்கு செம்பருத்தி பூ 5 பூவும், சங்கு பூ 10 பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க மோர் ஆர் லெஸ் உங்க விருப்பப்படி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவாச்சும் ஆட் பண்ணாதாங்க கலர் கிடைக்கும். பூ போட்டுட்டு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் குடுத்துருங்க. அப்பதான் அதுல உள்ள கலர்லாம் இறங்கி நமக்கு நல்லா கிடைக்கும். தண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவ ஹீட் பண்ணிட்டு கொழுக்கட்டை மாவு பிசைறதுக்கு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூல பிரைட் ரெட் கலர்லாம் வராதுங்க. ஒரு மாரி டல் ப்ரவுன் கலர் கிடைக்கும். சங்கு பூல வந்து ப்ளூ கலர் கிடைக்கும். சங்கு பூல டீ போட்டா கூட சூப்பரா இருக்குங்க. நான் அத ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் கொழுக்கட்டை செய்றதுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய்க்கு 5 அச்சு வெல்லம் சேர்த்திருக்கேன். அச்சு வெல்லத்த நல்லா இடிச்சு பாகு காய்ச்சி எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு அச்சு வெல்லம் நல்லா இடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமா தண்ணி ஒரு 2 ட்ராப் இல்ல 3 ட்ராப் தண்ணி சேர்த்தாலே வெல்லம் நல்லா கரைஞ்சிருங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் அத பாகு காய்ச்சிட்டு, நீங்க அப்படியே கூட பூரணத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அத வடிகட்டி அதுல உள்ள மண்ண எடுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். புது அச்சு வெல்லமா இருந்தா மண் எதுவுமே இருக்காது. நாளான அச்சு வெல்லத்துல மண் இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து பேன ஹீட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம திருவி வச்ச தேங்காய் பூவ போட்டு வறுக்க போறோம். தேங்காய் பூ எந்த அளவுக்கு வறுக்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பூரணம் கெட்டு போகாம இருக்குங்க. தேங்காய் பூல இருக்கிற அந்த தண்ணி பதம் ஃபுல்லா போயி, தேங்காய் பூ நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ள பாக அதுல சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இந்த பாகு முருகி வர அளவுக்கு கிண்டிக்கோங்க. கொழுக்கட்டை நல்லா இருக்காதுன்னுலாம் யோசிக்காதீங்க. டிஃபரண்டான ஒரு டெக்ஸ்சர்ல, டிஃபரண்டான ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்கும். நடுவுல பாகு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 ஏலக்காவ பவுடர் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். பாகு இந்த அளவுக்கு முருகி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணா இந்த அளவுக்கு ஆயிடும். அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசையணும் இல்லையா? நான் இன்னைக்கு கிருஷ்ணா கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூச்சி செய்றதுக்கு 1 கப் மாவு எடுத்திருக்கேன். சங்கு பூச்சி செய்றதுக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து, அதுல நம்ம ஹீட் பண்ணி வச்ச 2 பூவோட ஜூஸையுமே தனித்தனியா ஆட் பண்ணி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பெசையும்போது நடுவுல நல்லெண்ணெயாவது, நெய்யாவது உங்க ப்ரிஃபரன்ஸ் படி ஆட் பண்ணி பெசஞ்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா நல்லா கைவிட்டு பெசஞ்சீங்கன்னா தான் மாவு நமக்கு சாஃப்ட்டா வரும். சங்கு பூவுடைய கலர பாருங்களேன். எவ்ளோ அழகா ப்ளூ கலர் நமக்கு தருதுன்னு. பூ டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா கொழுக்கட்டை நமக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல கிடைக்குங்க. வெயிட் பண்ணி பாருங்க. லேடீஸோட மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பூ ரொம்ப நல்லதுங்க. ஸோ எது எதுலலாம் ஆட் பண்ணிக்க முடியுமோ ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு மாவு பெசஞ்சு ரெடி ஆனதுக்கப்புறம், நமக்கு புடிச்ச மாதிரியான ஷேப்ல நம்ம மோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஷேப் தான் எடுத்திருக்கேன். இதுல மாவு கொஞ்சமா வச்சு தின் லேயரா ரெடி பண்ணிட்டு, பூரணம் உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம அவிக்க போறோம். இந்த 2 கலர் போக நான் தனியா வெள்ள கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் சேர்த்து கடைசியில நம்ம அவிக்க போம்போது, கலர்ஃபுல்லா எவ்ளோ அழகா இருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்களேன். சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் டேவும் இந்த கொழுக்கட்டைய யூஸ் பண்ணேங்க. பூரணம் மட்டுமே 3, 4 நாள் கெடாம தாங்க ஆயிருக்கு. அத நல்லா ட்ரை ஆக்கி வச்சிருக்கனால, அவ்ளோ சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு நம்பி நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்களேன் எவ்ளோ கலர்ஃபுல்லா அழகா இருக்குன்னு. இத இப்ப நம்ம அவிச்சு எடுக்க போறோம். அவ்வளதாங்க. நம்ம கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை ரெடி. கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. வெண்ணெய் சேர்த்து கலந்த மாவுனால 5 மினிட்ஸ் விட்டாலே போதும். கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துரும். பூரணம் நம்ம உதிரியா செஞ்சிருக்கனால, அதே கூட நம்ம ஒரு தனி ஸ்வீட்டா சாப்பிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.